வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மனிதன் வாழ்வதற்கு நிறைய தைரியம் வேணும். அந்த தைரியத்தை கொடுக்கறது ஆண்டவன் தான் அப்படிங்கிற நம்பிக்கை வளர்ந்து நிலச்சி நிற்கிற உசந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க இந்த பக்தியை வெளிப்படுத்துகிற விதம் அது மேலும் மேலும் ஆண்டவன்கிட்ட பல வரங்களை பெற்று கொடுக்கும். இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்வாங்க கடவுளுக்குன்னா, தொடர்ந்து அந்த தர்மத்தை நிலைநாட்டி இருக்கிறது தான். திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சாப்பிட்ட உடனே திருநெல்வேலிக்கே எப்பவும் போக வேண்டாம், இங்கேயே உருவாக்கலாம் அப்படின்னு அந்த சுவையை இங்கேயே எல்லோரும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி, பழனிக்கு போக முடியல, அந்த பழனி ஆண்டவனோட ஆற்றலை இந்த இடத்துல கொண்டு வந்தாலும் வடபழனியில் உருவாக்கின மாதிரி, எங்கெங்கே மலை இருக்கோ அந்த மலையை பாதுகாக்கணும்னா அந்த மலைக்கு மேலே ஒரு கடவுள், காடுகள் பாதுகாக்கப்படணும், காடுகளுக்கு மரங்களை பாதுகாக்க, ஆறுகளை பாதுகாக்க, ஏரி குளங்களை பாதுகாக்க, ஏரி காத்திராமர் குளங்களை பாதுகாக்க, இப்படி நீர்நிலைகளை பாதுகாக்க, காற்றை பாதுகாக்க, மண்ணை பாதுகாக்க ஆலயங்களை அமைத்து தான் அதை நிர்வகித்து தான் அந்த ஆலயத்தின் மூலமாக அந்த இடத்துக்கு ஒரு பாதுகாப்பு. நம்மளோட பாரத தேசத்தை பொறுத்தவரை இது புண்ணிய பூமி, கர்ம பூமி, ஞான பூமி, உலகத்துக்கே வழிகாட்டுகிற குரு பூமி, ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீகத்தை வைத்து தான் இந்த வழக்கும் எத்தனைய முகலாய படையெடுப்பு இருந்தாலும் சரும், கிறிஸ்துவ படையெடுப்பு இருந்தாலும் சரும், நம்ம தேசத்தை பாதுகாத்து வந்திருக்கிறது. ஆனால் ஆலயங்கள் இன்று பல இடங்களில் கவனிப்பார் இல்லாமல் கிடைக்கின்றது. இதுக்கு இந்த நிலையில் ஒரு புது கோயில் தேவைதானா அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. நிச்சயம் தேவை. மக்களுடைய வாழும் பகுதி விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆலயங்கள்லாம் அமைச்சுங்கன்னா நம்ம எல்லாத்துமே கிட்டத்தட்ட இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு ஆலயமும் கொடுக்கணும். நம்மளோட எண்ணங்களை கடவுள்கிட்ட கொட்டி நம்மளோட மனப்பாரத்தை தீர்த்துக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு டாக்டர் மாதிரி ஆண்டவன் இருக்கிறது நல்லது தானே. அந்தமாரி தான் நம்ம திருச்சூலம் மயிலுக்குரியில் அந்த மலை மேலே முருகன். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இறையாற்றல் இல்லாமல் அந்த இடத்துல கோயில் உருவாகிறதில்லை. ஏதோ ஒரு சித்தர் அங்கே போகிறார், நல்லா உணர முடியுது. அந்த இறையாற்றல் அங்கே இருக்குது. மயிலுக்குரி பாலமுருகன் இருக்கார். ஒரே இருட்டாக இருக்குது இந்த ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அப்படிங்கிற போது ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வச்சுன்னே அது இருள் ஓடியே போயிடுது. இருள் விலகி விடுகிறது. அந்த இடத்துல ஒளிவெளி நிரம்பி இருக்கிறது. அதேமாரி தான் ஒரு சராசரி வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை, எல்லோரும் மாமூலாக வாழ்கிற மாதிரி பொதுவான வாழ்க்கை, ஒரே மாதிரி திசையில் வீடு வாங்கணும், சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், சொத்துக்களை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும், சொந்தங்களை கொண்டாடணும். இந்த இந்த ஒரு சுயநல சந்தோஷம்தான் இது. ஆனால் இந்த சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கையா அப்படிங்கிறது அந்த அனுபவத்தில் கடைசி நிலையில் இல்லை, இது கிடையாது. நம்ம பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்க, புதுசாக ஒரு சாதனை பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுக்குலாம் சராசரி வாழ்க்கை அமைகிறதில்லை. சராசரியாக வாழ்கிறவங்களுக்கு எந்த சாதனையும் படைக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மயிலுக்குரி மலை மேலே இருக்கிற முருகனை ஒரு ஆலயம் அமைக்கணும்னு சீனிவாச குருஜி, தாமோதர் குருஜி, சரவணன்ஜி என்ன இவங்கெல்லாம் பாடுபடுறாங்க. இந்த மணிகண்டன் அதுக்காக அர்ப்பணிக்க தயாராக இருக்கு. அவங்க சொல்லும்போது கூட எதுவுமே நெகட்டிவாக சொல்கிறது, பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. பல கோடி உயிர்கள் அந்த இடத்துல முருகன் அருள் பெற்று நிச்சயமாக சந்தோஷம் அடைவாங்க. இறைவன் தேர்ந்தெடுத்த ஆத்மாக்கள் தான் இவங்கெல்லாம். ஆனால் இந்த கோயில் இந்த இடத்துல உருவாகணும்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, தேவையற்ற விஷயங்கள் என்ன, நடைமுறை சிரமங்கள் என்ன, நடைமுறையில் இருக்கிற வாய்ப்புகள் என்ன, இதெல்லாம் ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சுன்னா எப்படி
ஒரு குழந்தைய புலிகிட்டேருந்து காப்பாற்றுற அந்த அன்னை, அந்த பலம் கிடைக்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் இல்லையா? இப்போ அந்த நெருக்கடி இருக்குது. ஏன்னா அந்த மலையை ஆக்கிரமிக்க வேறு யாராவது தொடர்ந்து முயன்றுக்கிட்டு இருக்கான்னு தெரிய வந்துடுது இல்லையா? இந்த மோட்டிவேஷன், இதை முடிக்கிறதுக்கான மோட்டிவேஷன், கோயில் கட்டி முடிக்கிறதுக்கான மோட்டிவேஷன் முருகன்கிட்டேயே கிடைக்குது. முருகனை டெய்லி வந்து தரிசனம் செய்கிறதுனால உங்களுக்கு தொழில் வளருது, வியாபாரம் பெருகுது, வேலைவாய்ப்பு பெருகுது, உங்களோட பண கஷ்டம் எல்லா கஷ்டமும் தீருது, குடும்ப பாரம் குறையுது, உறவுகள் பலப்படுது, ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்குது அந்த இடத்துல வந்தால் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். அவங்க மறுபடியும் மீண்டும் வராமல் இருக்கிறது என்ன காரணம் தெரியல. மறுபடியும் பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் தான் ஆண்டவனை தேடணுமா? நோயின்னு வந்தால் தான் டாக்டர் தேடுற மாதிரி பிரச்சனை வந்தால் தான் ஆண்டவன் தேடணுமா? அப்படி இல்லை. இந்த இறைவனுக்கு என்ன கைமாறு செய்வேன்னு நினைக்கிற பெரியவங்க மாதிரி அந்த நன்றி உணர்வோடு நாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம்னு இந்த கோயிலை மேலும் மேலும் ஆற்றலும் மிக்க அதிசயம் மிக்க இந்த முருகனை எல்லாரும் பயன்பெறணும்னு இந்த சந்தர்ப்பத்தை புரிஞ்சுக்கணும். அந்த சந்தர்ப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு விடாப்பிடியாக போராடக்கூடிய யுக்தி உள்ள எல்லாம் ஒன்று சேர்ந்தால் அந்த கண்ட கனவு நிஜமாகும். நல்லவங்க கண்ட கனவு நிஜமாகும். அந்த சக்தி யுக்தி எல்லாமே முருகன் கொடுப்பார். அந்த வெற்றியை சுவைச்சவங்க யாருமே தோல்வியை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. தோல்வி வெற்றிக்கு படிக்கட்டே கிடையாது. ஒரு வெற்றி தான் இன்னொரு வெற்றி படிக்கட்டை காட்டும். ஒவ்வொரு வெற்றி படிக்கட்டாக தாண்டி தான் சாதனை செய்கிறத அடைய முடியும். எப்படி பார்த்தா அவங்க குணங்கள்லேயே மாற்றம் வந்துடும். வெற்றியை சுவைச்சவங்கள்ட்ட எப்பவும் புன்னகையாக தான் இருக்கும். வெற்றியை சுவைத்தவர்கள் புன்னகையாகத்தான் காட்சியளிப்பார்கள், மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள், யாரையும் குறை காண மாட்டார்கள், குற்றம் சொல்ல மாட்டார்கள், வம்பை விலக்கி வாங்க மாட்டார்கள், பழி வாங்க மாட்டார்கள், வெறுப்பை யாரையும் வெறுக்க மாட்டாங்க, வெறுப்பை சம்பாதிக்க மாட்டாங்க. அவங்க விட்டு கொடுக்க வேண்டியதை விட்டு கொடுப்பாங்க, விடாப்பிடியாக இருக்க வேண்டியதை விடாப்பிடியாக இருப்பாங்க. அதில் முயற்சியை தொடர்ந்துட்டு தான் இருப்பாங்க. அந்தமாரி அந்த கனவை நனவாக வச்சு இந்த ஏரியாவில் இவங்களுக்கெல்லாம் இருக்குது. இது யார்கிட்டையும் கோபம் வெறுப்பு இல்லாமல் தொடர்ந்து நல்லவங்களெல்லாம் கூட்டு சேர்ந்து இந்த சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி திரும்பவும் சின்ன திரும்ப கூட உதவும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனோபாவம் நல்ல வெற்றி பெற்றவர்களுக்கு கிடைக்கும். இந்த வெற்றி பெற்றவர்கள் அந்த பலனை அனுபவித்தவர்கள் நிச்சயம் அதன் பலனை அனுபவிக்கத்தான் போகிறாங்க. இந்த சமரசம் சாந்தம் இதில் சாதனை செய்வர்களுக்கு கைவந்த கலை. இந்த விருப்பத்தை நிறைவேற்றி சந்தர்ப்பத்தை அழகாக பயன்படுத்திக்கணும். இந்த பூசலார் நாயனார் இருந்தார் இல்லையா, அவர் மனசுலேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணார். அந்த பூசலார் மேலே நம்ம உள்ளத்துலேயே அதை கட்டி முடித்த மாதிரி ஒரு கனவு கண்டு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி தொடர்ந்து பக்தனுக்கு அந்த கோயில் மயிலகுரி முருகனுக்கு பல விசேஷங்கள், பல நிகழ்வுகள், பங்குனி உத்திரம் மாதிரி, ஆடி கிருத்திகை மாதிரி அடிக்கடி பல விசேஷங்கள் செஞ்சு பக்தர்கள் வரப்போக அந்த மகிழ்ச்சி தொடர அந்த உண்மை நிலை நினச்சாமலே கோயில் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். இப்போ நம்மளால் முடியாது அப்படிங்கிறது நமக்கு நாமே செய்கிற மோசடின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை உண்டு எல்லாருக்கும், அந்த நம்பிக்கையை ஆண்டவன் கொடுப்பார். அது நல்லதே நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான். அதே மாதிரி வெற்றிக்கு ஆதாரங்கள் நிறையா கிடைக்கும், தோல்விக்கு ஆதாரம் கிடையாது. தோல்விக்கு அது மனோபாவம் தான் தோல்வியை கொடுக்கும், ஆனால் வெற்றிக்கு ஆதாரம் நிறையா இருக்குது. இந்த படிக்கட்டி ஏணி இதெல்லாம் வெற்றியை வச்சு தான் செய்ய முடியும். கடவுள் தேர்ந்தெடுத்த கருவியாக நினச்சி அவங்க அதை முழுமூச்சாக செய்யணும். ரெண்டாவது, பாரத தேசம் இது இந்துக்கள் நாடு, இந்தியா. இதை அடிப்படையில் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒருமுகமாக ஒரே திசையில் பயணப்படணும். ஆலயம் வந்தால் ஒழுக்கம் வளரும், ஒழுங்கு வளரும், நாகரிகம் வளரும், கலாச்சாரம் வளரும், பண்பாடு பாதுகாக்கப்படும், எல்லாமே நல்லது நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா.